Okay, once again, good evening, students. Now, this is the part of fifth part, transformation of simple, complex, and compound sentences. நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பார்ட்ல என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்தம் டைப் 6 டைப்ஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன். 6 டைப்ஸ் பார்த்தோம். அந்த 6 டைப்ஸோட வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கறது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மீண்டும் மேற்கொண்டு கண்டினியூ பண்ணுவோம். அதாவது நெக்ஸ்ட் நம்ம நேத்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம ஏற்கனவே கொடுத்த எக்ஸசைஸ் நம்ம ஆன்சர் பார்ப்போம். அது ஒரு நமக்கு ஃபீட்பேக் மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த எக்ஸசைஸ் பாருங்க. He is too foolish to accept your offer. இது சிம்பிள் இருக்கு. to மாடல். He is too foolish to accept your offer இருக்கு. என்ன செய்யறோம்? 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 எடுத்துட்டு தட் போடுறோம். அதாவது so that TOO கேன்சல் பண்ணிட்டு 2 பதிலா நம்ம என்ன செய்யறோம்? தட் போடுறோம். அப்ப he is so foolish that இங்க சப்ஜெக்ட் he போடலாம். he cannot accept your offer. he cannot accept your offer னு வரும். அப்படி வந்தது அப்படின்னா பாருங்க காம்ப்ளெக்ஸ் எப்படி வருது பாருங்க. he is so foolish that he cannot accept your offer. இப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதே போல இதே காம்ப்ளெக்ஸ்ல காம்பவுண்ட்ல பாருங்க. இந்த சோ எடுத்துட்டு வெரி போடுறோம். he is very foolish that அப்படின்றது இந்த இடத்துல என்னவா இருக்கு அப்படின்னா சபார்டினேட்டிவ் கன்ஜெக்ஷனா இருக்கு. அதை கேன்சல் பண்ணிட்டு கோஆர்டினேட்டிவ் போடுறோம். அப்படி போட்டோம்னா நமக்கு அன்சோ போடுறோம். நம்ம அன்சோ போடுறோம். அதே போல நம்ம வந்து he cannot accept your offer னு வரும். ஓகே, ஆக இந்த சென்டென்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா நேற்றைய அதாவது ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து இந்த எக்ஸசைஸ் கிளாஸ்ல ஆன்சர் அமைச்சிருந்தீங்க. அதாவது சகினா, திவ்யா, நஃபீசா, அப்புறம் அர்ஷியா பாரின் இவங்களாம் அமைச்சிருந்தீங்க. அவங்கள பாராட்டுக்கள். நீங்க இந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா ஆக்சுவலா கொடுக்குற எக்ஸசைஸ்க்கு நீங்க செய்யணும். அதான் நல்லது. நீங்க உங்களுடைய ஆடியோவை அன்மியூட் பண்ணாதீங்க, மியூட் பண்ணி வச்சுக்கீங்க. ஓகேவா? நல்லது. நீங்க சொல்லுமா, என்ன சொல்ற? ஓகேமா, நெக்ஸ்ட் பாருங்க. செகண்ட் பாருங்க. செகண்ட் சென்டென்ஸ். The lesson is too difficult for a child to understand. இதுல இந்த lesson is அப்படின்றது சப்ஜெக்ட் வெர்ப் இருக்கு. இந்த lesson சப்ஜெக்ட் இஸ் வெர்ப். அதே போல இந்த இடத்துல பார்த்தோம்னா a child இந்த லெசன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது என்ன சைல்டு. அப்ப இந்த சென்டென்ஸ்ல சைல்டு அப்படின்றத வந்து சப்ஜெக்டா வரும். இங்கே சப்ஜெக்டா வரும். அதாவது the lesson is too difficult அப்படின்றது so difficult that for a child. யாருக்கு அந்த டிஃபிகல்ட்டா? for a child. ஏன்னா இந்த சைல்டு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்டுக்குரிய இந்த வேர்ப்புரிய சப்ஜெக்ட் வந்து சைல்டு தான். ஓகேவா? அப்ப இந்த சைல்டு cannot understand வரும். the child cannot understand அப்படின்னு வரும். என்னம்மா சார்? சொல்லுமா சார். பேஜ் நம்பர் என்னங்க சார்? நான் இன்னைக்கு தான் சார் புதுசா வந்திருக்கேன். உன் பேர் என்னம்மா? சௌந்தர்யாவா? பிரியதர்ஷினி சார். பிரியதர்ஷினியா? புக்ல சார். புக்ல பேஜ் நம்பர் இருக்காதுமா? அது புக்ல இருக்காது. ஆமா, இது வந்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல பார்த்தா புரியும் உங்களுக்கு. ஓகே சார். ஓகேமா. ஹலோ சார். சொல்லுமா. சார், என் பேர் ஏ விஜயலட்சுமி. நான் இன்னைக்கு தான் சார் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். ஓகேமா, நீ என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து 5வது வீடியோ மாதிரி. இது 5th வீடியோ. நீங்க ஆமா, இதுக்கு முன்னாடி 4 வீடியோ நீங்க பார்க்கணும். அப்பதான் புரியும். சார், அது எப்படி சார் பார்க்கிறது? எந்த கிளாஸ் மணி? நான் 10th E7 சார். E7 இங்கிலீஷ் மிஸ் அனுப்புறேன். E7 இங்கிலீஷ் சார மிஸ் உங்களுக்கு தெரியல சார் அது. ஓகே, நான் இங்கிலீஷ் கேட்டேன். உங்களுடைய விஜயலட்சுமி பேரு? சார், ஏ விஜயலட்சுமி. நான் அனுப்புறமா, நீ 4 வீடியோ பாத்துக்குமா. அப்படியே பாத்துட்டு 5வது பாருப்பா. ஓகேமா, எல்லாம் மீட் பண்ணிக்குமா. சௌந்தர்யா மீட் பண்ணிக்கோ, லிசா மீட் பண்ணிக்கோ. டிஸ்டர்பா இருக்கும். நம்ம டைம் இல்ல, நமக்கு 40 மினிட்ஸ் தான்.
அதனால நான் நீங்க வந்து அன்மியூட் பண்ணாத மீட் பண்ண வச்சுக்கோ. பாருங்க, இந்த லெசன் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் எ சைல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு. சொல்லுமா சார். இன்னைக்கு நான் புதுசா இப்பதான் சார் கிளாஸ்க்கு வந்திருக்கேன். எந்த கிளாஸ் நீ? 10th T6 சார். T6 T6க்கு யாருமா இங்கிலீஷ் உங்களுக்கு? பேர் தெரியல சார். சரி, ஓகேமா. T6 இங்கிலீஷ் நான் தெரியும், நான் பாத்துக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க 4 வீடியோ பார்க்கணும். நீ பார்த்தா புரியும் உங்களுக்கு. யார் புதுசா வந்திருக்கீங்களோ அவங்க வந்து அந்த வீடியோ பாருங்க. நான் இங்கிலீஷ் அனுப்புறேன். ஓகேமா, யார் புதுசா வந்தாலும் சரி, எல்லா இங்கிலீஷ் டீச்சருக்கும் சொல்றேன். என்ன பேர், கிளாஸ் சொல்லுமா? ஓகேமா, சரிம்மா, நான் சொல்றேன். நான் எல்லா கிளாஸ் அனுப்புறேன். எல்லாம் மீட் பண்ணி வச்சுக்கோ. The lesson is too difficult for a child to understand. அதுல என்ன வரும் அப்படின்னா, அதுல வந்து பார்த்தோம்னா, the lesson is so difficult that a child cannot understand. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இந்த பாரு, இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2-வை கேன்சல் பண்ணிட்டு தட்டா மாத்திக்கிறோம். a child understand cannot understand சேர்த்துறோம். ஓகேவா? ஏன்னா இது வந்து 4th வீடியோ, 4வது வீடியோ நம்ம இது வந்து ஆன்சர் பண்ணிட்டு பார்க்குறோம். ஏற்கனவே PDF வந்து உங்களுக்கு அது அனுப்பிச்சிருக்கேன். The lesson is so difficult that a child cannot understand. இதுவே வந்து காம்பவுண்ட் சொன்னோம்னா, மீட் பண்ணிக்குமா சௌந்தர்யா? The lesson is very difficult and so a child cannot understand இருக்கு. The so வெரிய மாத்திக்கிறோம். and so அப்படி that வந்து சேம் அதே தான். கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் வந்து சாரி, தட்ன்றது சபார்டினேட் கன்ஜெக்ஷன், நம்ம கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் அன்சோ போட்டுக்கிறோம். cannot சேர்த்திக்கிறோம். ஓகேவா? The lesson is very difficult and so a child cannot understand. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, தேர்ட் பாருங்க. The tree is so high that I cannot climb. இது வந்து காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. The tree is so high that I cannot climb into காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிற காம்பவுண்ட் மாத்தணும்னா சோ வெரிய மாத்திக்கிறோம். தட் கேன்சல் பண்ணி மூவ் பண்ணிட்டு அண்டு சோ போறோம். அவ்வளவு, வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சோ அப்படின்றது வெரிய மாத்திக்கிறோம். தட்டை வந்து அண்டு சோன் போடுறோம். அப்ப என்ன பாருங்க, இது வந்து சிம்பிள் இருக்கு. சிம்பிள் சொல்லும் பொழுது சோவை 2 மாத்திக்கிறோம். தட் எடுத்துறோம். ஐ கேனாட் எடுத்துறோம். 2 கிளைம் போடுறோம். ஐன்றதை பார்த்து ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. இந்த டீன்றது ஒரு சப்ஜெக்ட், ஐன்ற சப்ஜெக்ட், 2 சப்ஜெக்ட் இருந்தா நம்ம வந்து இந்த இடத்துல ஃபார் மீன் போடணும். ஐயா மீயா மாத்திக்கலாம். சப்போஸ் ஹீ கேனாட் அப்படின்னா ஃபார் ஹிம்னு போடுறோம். ஷீ கேனாட் அப்படின்னா ஃபார் ஹெர் போடுறோம். ஒரே சப்ஜெக்ட்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? எந்த கிளாஸ்லயும் ஃப்ரேஸ்லயும் வெவ்வேறு சப்ஜெக்ட் வச்சுக்குவேன். இந்த ட்ரீஸ்ன்றது கிளாஸ். ஓகேவா? இந்த ட்ரீஸ்ன்றது என்ன கிளாஸ்? இது வந்து சபார்டினேட் கிளாஸ், மெயின் கிளாஸா இருக்கும்போது தட் கேனாட்ன்றது மெயின் சபார்டினேட் கிளாஸ். இந்த ட்ரீஸ்ன்றது மெயின் கிளாஸ். வெவ்வேறு சப்ஜெக்ட் இருக்கும்போது ஃபார் மீன் போட்டுக்கிறோம், ஃபார் சேர்த்திக்கிறோம். The tree is too high for me to climb. சப்போஸ் ஃபார் மீ போடலன்னு வச்சுக்குவேன், மறந்துட்டீங்க அப்படின்னா தப்பு ஒன்றும் இல்லை. ஃபார் மீ போடல சார் அப்படின்னா தப்பு இல்லை. The tree is too high to climb. எல்லாருக்கும் தான் அது. ஓகேவா? அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஃபார் மீ போட்டால் கரெக்டாக இருக்கும். அதே போல நம்ம நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்த்தோம்னா, the tree is very high and so I cannot climb. Thank you. The tree is very high and so I cannot climb. இது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் போவோம். பாருங்க, 4th பார் கவனிமா, நீங்க வந்து பேசாம இருக்கணும். He is very lazy and so he cannot succeed. இதுல he அப்படின்ற 2 சப்ஜெக்ட் இருக்கு. அதாவது சேம் சப்ஜெக்டா இருக்கு. இது ஈஸியா போடலாம். காம்பவுண்ட்ல காம்ப்ளெக்ஸா மாத்தலாம் அப்படின்னா வெரி எடுத்து சோ போட்டுக்கிறோம், அண்ட் சோ தட் போட்டுக்கிறோம். ஓகேவா? சேம் அதே தான், ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பாருங்க, he is so lazy that he cannot succeed. சேம் அதே தான், உங்களுக்கு ஒன்றும் கன்ஃபியூஸ் இருக்காது. வெரி சோன் போட்டுக்கிறோம், அண்ட் சோ தட்டா மாத்திக்கிறோம், காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். சிம்பிள் சொன்னோம்னா he is too lazy to succeed. இந்த சோவை 2 மாத்திக்கிறோம். இங்க he cannot எடுத்துறோம். தட் he cannot எடுத்து 2 போட்டுக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. வெர்பு கண்டுபிடிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. வெர்பு எங்க பார்க்கணும், அந்த வெர்புக்கு முன்னாடி 2 போட்டுக்கிறோம். ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் வெர்ப் எங்க இருக்கோ அதுக்கு முன்னாடி 2 போட்டுக்கலாம். அவ்வளவுதான். பட் சக்சீன்றது வெர்புமா, அந்த 2 சேர்த்துக்கிட்டா சரியா போயிடும். ஓகே, சௌந்தர்யா வந்து லிசா நீ வந்து மீட் பண்ணிக்குமா. லிசா, நிவேதா 2 பேரும் நீ மீட் பண்ணிக்கங்க. நானே மீட் பண்ணிடுறேன். ஓபன் பண்ணாத.
Next 5 பாருமா. Fifth one. The problem is very hard and so she cannot solve. The compound இருக்கு. இத காம்பவுண்ட காம்ப்ளெக்ஸா மாத்தணும் அப்படின்னா the problem is so hard that she cannot solve. அந்த very என்ற so மாத்திக்கிறோம், and so என்ற that சேர்த்திக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் எப்ப ஈஸியா இருக்கும். இப்போ இதே நம்ம வந்து பார்த்தோம்னா சிம்பிள்ல வந்து so 2 மாத்திக்கிறோம். இல்ல வெர்ப் எங்க இருந்து பார்க்கறோம், verb வந்து solve இருக்கு, அதுக்கு முன்ன 2 போட்டுறோம், அவ்வளவுதான். யாருக்கு அப்படின்னா her, she. ஓகேவா? இங்க ப்ராப்ளம்ன்றது சப்ஜெக்டா இருக்கு, இந்த ஷீன்றது சப்ஜெக்டா இருக்குனால ஃபார் ஹர் போட்டுக்கிறோம். she cannot. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது that she cannot அப்படின்றது சபர்டினேட் கிளாஸ்ல she அப்படின்றது சப்ஜெக்டா இருக்கு, மெயின் கிளாஸ்ல ப்ராப்ளம்ன்றது சப்ஜெக்டா இருக்கு. ரெண்டு சப்ஜெக்ட் வந்து அப்படின்னா சிம்பிளா மாத்தும் போது ஃபார் ஹர் போடணும். எங்க போடணும்? வெர்புக்கு முன்னாடி போடணும். the problem is too hard for her to solve. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, 6th பாருங்க. he ran in order to catch the bus. இது வந்து in order to மாடல். in order to அப்ப in order to மாடல் சொல்லும் பொழுது நிஷா அண்ட் ராகவி, எஸ் ராகவி மீட் பண்ணிக்கோ, நானும் மீட் பண்ணிடுறேன். ஓபன் பண்ணாத. he ran in order to catch the bus. he ran in order to, அப்ப in order to எடுத்துறோம் இல்லையா? எடுத்துறோம். to catch. ஓகேவா? அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாருங்க. இது வந்து சிம்பிளா இருக்கு. காம்ப்ளெக்ஸ்ல பாருங்க. in order to catch the bus he ran so that he caught the bus. ஏன் கேட்ச் காட்டாம வருது? கேட்ச் ஏன் காட்டாம வருது யாரா சொல்ல முடியுமா? anybody unmute. சார் ஃபர்ஸ்ட் verb ran வந்து past tenseல இருக்கு சார், அதனால இதுவும் past tenseல மாத்தணும். வெரி குட். அதாவது ran வந்து past tense இருக்கனால கேட்ச் past tense மாத்துறோம், காட்னு போட்டுறோம். அப்போ he ran so that he caught the bus. பாருங்க, இந்த கேட்ச்ன்றது காட் மாத்திக்கிறோம், 2 கேன்சல் பண்ணிட்டு சப்ஜெக்ட் போடுறோம், he போடுறோம். so that அப்படின்றது வந்து காம்ப்ளெக்ஸ் வரக்கூடிய சபர்டினேட் கன்ஜெக்ஷன். ஓகேவா? அதே போல காம்ப்ளெக்ஸ்ல பாருங்க, காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த so that இருக்கு இல்லையா? இந்த so that அண்டு சோ போடுறோம், அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல. காம்ப்ளெக்ஸ்ல இருந்து காம்பவுண்ட மாத்தும் போது so that அப்படின்றத சபர்டினேட் கன்ஜெக்ஷனை and so அப்படின்னு கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் சேர்த்திக்கிறோம். he ran and so he caught the bus. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சார் சொல்லுமா சார், அந்த சார் 4th क्वेश्चन எடுங்க சார். 4th क्वेश्चन. 4th ஒரு நிமிஷம். சொல்லுமா 4th क्वेश्चन டவுட் உனக்கு? சார் அதுல நீங்க வந்து சிம்பிளா மாத்துறீங்க தானே சார்? அதுல லேசின் அப்படி லேசி வந்து நம்ம சிம்பிள்ல மாத்தும் போது லேசினஸ் அப்படின்ட்டு நவுன்ல தானே சார் வரணும்? இல்லம்மா, இப்ப என்ன அப்படின்னா நம்ம வந்து இங்க ஏன் லேசினஸ் மாத்துறோம் அப்படின்னா சிம்பிள்ல மாத்தும் போது பாரு, இங்க வந்து பாரு சிம்பிள் போடுறேன் அப்படின்னு பாரு. ஒரு நிமிஷம், சிம்பிள் பாரு. he is too இருக்கு இல்லையா? எஸ் சார். ஆமா, he is too லேசினஸ் மாத்த கூடாது. ஏன்னா நம்ம பீயிங் இந்த இடம் என்ன அப்படின்னா இந்த இடம் என்னவா இருக்கு அப்படின்னா கிளாஸா இருக்கும். அந்த இடம் he is அப்படின்னு வெர்ப் வருது இல்லையா? எஸ் சார். அந்த வெர்ப் வருது. சப்போஸ் வெர்ப் வரணும் வச்சுக்குவேன், பீயிங் வருது வச்சுக்குவேன். சார் பீயிங் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம லேசஸ் போடலாம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் he isன்றது வெர்ப், அதனால இங்க சப்ஜெக்ட் வந்ததுன்னா வெர்ப் வந்ததுன்னா he is lazy வரும். சப்போஸ் இது வந்து பின்னாடி ஃப்ரேஸ்ல வந்தா லேசஸ் வருமா? அது லேசின்றது ஃப்ரேஸ்ல வந்தா வரும், ஆனா இங்க மெயின் கிளாஸ்ல வருது, அதனால லேசஸ் வரக்கூடாது. ஓகேவா? थैंक यू சார். வெல்கம்மா. லிசா வந்து அன்மியூட் பண்ணிக்குமா? மேகலா அன்மியூட் பண்ணிக்கோ, நானே பண்ணிடுறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போவோம். இப்ப நம்ம பாக்குறது வந்து 7th பாக்குறோம் இல்லையா? 7th என்ன பாக்குறோம்? I meditate in order to relax. Okay, I meditate in order to relax. அன்மியூட் பண்ணாதமா, மீட் பண்ணிக்கங்க. பாருங்க, I meditate in order to relax இருக்கு. இதுல ரிலாக்ஸ்ன்றதா வந்து verb இல்லையா? ரிலாக்ஸ்ன்றது verb. in order to அப்படின்னு எடுத்துறோம். I subject, meditate verb, இதுதான் கிளாஸ்னு சொல்லுவோம். I meditate இந்த கிளாஸ், in order to relax அப்படின்றது phrase. சொல்லுமா? நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கவனிங்க,
இந்த ரிலாக்ஸுக்கு முன்னாடி ஐ போட்டுக்கிறோம். எது எங்க வெர்ப் இருக்கோ அந்த வெர்பை சப்ஜெக்ட் சேர்த்தணும். ஏதாவது ஃப்ரேஸ் நம்ம வந்து கிளாஸா மாத்தும் போது சப்ஜெக்ட் சேர்த்தணும். நான் ஏற்கனவே தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃப்ரேஸை கிளாஸா மாத்தும் போது சப்ஜெக்ட் சேர்க்கணும். சப்ஜெக்ட் எங்க சேர்த்துவோம் அப்படின்னா ஐ. இதே ரெண்டுக்குமே வந்து ஒரே சப்ஜெக்ட் தான். ஸோ ஐ ரிலாக்ஸ்ன்னு போடுறோம். ரிலாக்ஸ் அப்படின்றது வெர்பு, முன்னாடி ஐ சேர்த்திக்கிறோம். ஸோ ஐ ரிலாக்ஸ். ஐ மெடிடேட், ஐ ரிலாக்ஸ் ரெண்டுக்கும் இணைக்கிறதுக்கு ரெண்டையும் இணைக்கிறது நம்ம சோதட் போடுறோம். ஐ மெடிடேட்டுக்கும் ஐ ரிலாக்ஸுக்கும் ரெண்டும் இணைக்கிறதுக்கு சபர்டினேட் கன்ஜெக்ஷன் சோதட் போடுறோம். இது காம்ப்ளெக்ஸா இருக்கும். இது காம்பவுண்ட்ல வந்து அண்ட் சோ போட்டா காம்பவுண்ட் ஆயிடும். ஐ மெடிடேட் அண்ட் சோ ஐ ரிலாக்ஸ். ஐ மெடிடேட் அண்ட் சோ ஐ ரிலாக்ஸ். இது காம்பவுண்ட். ஓகேவா? இந்த காம்ப்ளெக்ஸ்லயும் காம்பவுண்ட்லயும் பார்த்தோம்னா ரெண்டுலயுமே என்ன இருக்கும் அப்படின்னா நார்மலா கிளாஸ் இருக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். 8th ஒன் பார்ப்போம். 8th வந்து பாருங்க. He hashed a phrase. He hashed a phrase and so he colored the sentence. இது காம்பவுண்ட்ல இருக்கு. காம்ப்ளெக்ஸா மாத்தணும்னா அண்ட் சோ நம்ம கேன்சல் பண்ணிட்டு சோதட் போட்டா அது காம்பவுண்ட் ஆயிடும். இது காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். அதாவது அண்ட் சோ எடுத்துட்டு சோதட் போட்டா காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். அதே போல இந்த கலர் இருக்கு இல்லையா, இந்த கலர்ட வந்து பாசன்ஸ்ல இருக்கு. இந்த பாசன்ஸை பிரசண்டா மாத்தி டூ போட்டோம்னா என்ன வரும்? ஓகே பாருங்க. காம்ப்ளெக்ஸ்ல என்ன செய்யறோம்? அண்ட் சோ மட்டும் எடுத்துறோம், சோதட் போடுறோம். போட்டோம்னா இது வந்து என்ன காம்ப்ளெக்ஸ் ஆயிடுது. காம்பவுண்டுக்கு எப்படி போடுறோம் அப்படின்னா இந்த கலர்டு இருக்கு இல்லையா, கலர்டு இது பாசன்ஸ்ல இருக்கு. இது பிரசண்டா மாத்திக்கிறோம். அப்போ he hashed in order to color the sentence அந்த மாதிரி வரும். ஓகே மியூட் பண்ணிக்குமா? அன்மியூட் பண்ணாத. மீட் பண்ணிக்கோ. சரி இது சிம்பிள்ல பாருங்க. he hashed in order to color the sentence. அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல. இந்த சப்ஜெக்ட் எடுத்துறோம். சிம்பிளா மாத்தும்போது நமக்கு வந்து ஃப்ரேஸ் தேவைப்படுது. ஃப்ரேஸ்ல கண்டிப்பா என்ன இருக்க கூடாது? சப்ஜெக்ட் இருக்க கூடாது. ஃப்ரேஸ்ல கண்டிப்பா சப்ஜெக்ட் இருக்க கூடாது. அது இம்பார்ட்டன்ட். ஓகே he hashed in order to color the sentence. நீங்க அடிக்கடி அன்மியூட் பண்றீங்கம்மா? கிளாஸ் லேட் ஆகும். அப்புறம் பார் யாரோ பேசுறாங்க. மீட் பண்ணிக்கோ. அன்மியூட் பண்ணாத. திரும்ப ஒரு முறை நீங்க அன்மியூட் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களை கிளாஸ்ல இருந்து வெளியே துரத்தி விட்டுருவோமா? கண்டிப்பா வெளியே அனுப்பிச்சிருவோம். எல்லாருக்கும் டிஸ்டர்பா இருக்கு. அன்மியூட் பண்ணிக்கோ. மீட் பண்ணிக்கோ. 9th பாரு. The police beat the door down so that they got into the building. The police beat the door down so that வந்திருக்கு. ஓகேவா? அந்த so that வந்திருக்கு. இது அண்டு சோ மாத்தணும்னா என்ன ஆயிடும்? காம்பவுண்ட் ஆயிடும். இங்க என்ன வெர்ப் அப்படின்னா காட்ன்றது வெர்ப். இந்த காட் என்ன செய்யறோம்? பிரசண்டா மாத்தி டூ கெட் போட்டுக்கிறோம். டூ கெட் ஆனா ஃப்ரேஸ் ஆயிடும். உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல. இதுல வந்து பார்த்தோம்னா the police beat the door and so they got into the building அப்படின்றது காம்பவுண்ட் ஆயிடும். இதே சிம்பிள் பார்த்தோம்னா இந்த கெட் இருக்கு இல்லையா, காட், இந்த காட் பிரசண்டா மாத்திக்கிட்டு தே சப்ஜெக்ட் எடுத்துறோம். ஏன்னா ஃப்ரேஸ் சப்ஜெக்ட் வரக்கூடாது தெரியும் உங்களுக்கு. அப்ப காட்ன்றது டூ கெட் மாத்திக்கிறோம். the police beat the door in order to get into the building. ஓகே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து 10th ஒன் பாருங்க. என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் so that you understand others better. நீ உன்னை புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா மத்தல புரிஞ்சுக்கலாம். இதா இருக்குது. இப்போ இது காம்ப்ளெக்ஸ். இது என்ன செய்யணும் அப்படின்னா காம்பவுண்டா மாத்தணும்னா so that கேன்சல் பண்ணிட்டு அண்ட் சோ போட்டுக்கிறோம். so that அப்படின்ற இடத்துல காம்ப்ளெக்ஸ் வரக்கூடிய சபார்டினேட் கன்ஜெக்ஷன் காம்பவுண்டுக்கு கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் அண்ட் சோ போடுறோம். அண்ட் சோ போட்டோம்னா நம்ம ஈஸியா நமக்கு இது காம்ப்ளெக்ஸா மாறிடும். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் அண்ட் சோ யூ அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ். ஓகேவா? சிம்பிள் என்ன செய்வோம்? அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இந்த யூ எடுத்துறோம். அண்டர்ஸ்டாண்ட் வெர்பு டூ போட்டுக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் பெட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து உங்களுக்கு நேற்று கொடுக்கப்பட்ட எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆன்சர் பார்த்துட்டோம்.
நேத்து ஒரு 4-5 பேர் கொடுத்துருந்தீங்க, ஆன்சர் அனுப்பிச்சிருந்தீங்க. வெரி குட், பரவாயில்ல. இப்போ நீங்க அடுத்து நம்ம 7th மாடல் பார்க்குறோம். இந்த 7th மாடல் பாருங்க அப்படின்னு, அதாவது சிம்பிளா பிசைட்ஸ் வெர் பிளஸ் ஐஞ்சு வரும். சிம்பிளா பிசைட்ஸ் வரும், வெர் பிளஸ் ஐஞ்சு வரலாம், வராமல் இருக்கும். ஆனால் கண்டிப்பா பிசைட்ஸ் வரும். பிசைட்ஸ் பாருங்க, BESIDS வருது பாருங்க, பிசைட்ஸ். பிசைட்ஸ்னா அதுவும் இதுவும் அர்த்தம். இந்த எஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா பிசைட் ஆயிடும். பிசைட் ஆச்சு அப்படின்னா அது என்ன ஆயிடும்? அது ப்ரிபோஷன் ஆயிடும். ஹி இஸ் ஸ்டாண்டிங் பிசைட் மீ, அது ப்ரிபோஷன். ஆனா இது அப்படி இங்க வந்து என்ன வரும்? இங்க பிசைட்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா இந்த இடத்துல சிம்பிளா வரும் கம்ப்ளீட்டா. இது வந்து பார்த்தோம்னா வெர் பிளஸ் ஐஞ்சில் வரும். காம்ப்ளெக்ஸ்ல வந்து நாட் ஓன்லி பட் ஆல்சோ வரும். நாட் ஓன்லின்னு கொடுத்து பட் ஆல்சோ வரும். காம்பவுண்ட்ல அண்டு சேர்த்தலாம், ஆஸ் வெல் சேர்த்தலாம். ஓகேவா? இதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. சிம்பிளா பாருங்க. பிசைட்ஸ் பீயிங் இண்டஸ்ட்ரியஸ், ஹி இஸ் ஆல்சோ இன்டெலிஜென்ட். இப்போ ஹி அப்படின்றது பார்த்தோம்னா ஹி பத்தி சொல்றாங்க. ஹீன்ற சப்ஜெக்ட், ஈஸ்ன்றது வெர்பு. ஹி இஸ் ஆல்சோ இன்டெலிஜென்ட். அவர் இன்டெலிஜென்ட்டா மட்டும் இல்லாம இருக்காரு, என்ன இருக்காரு? அவர் இண்டஸ்ட்ரியஸாவும் இருக்காரு. அப்போ 2 வகையில் இருக்காரு. அவர் இன்டெலிஜென்ட்டாவும் இருக்காரு, இண்டஸ்ட்ரியாவும் இருக்காரு. சொல்லுதா பிசைட்ஸ் பீயிங் இண்டஸ்ட்ரியஸ். இதுல பாருங்க, பிசைட்ஸ் பீயிங் இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்றது பார்த்தோம்னா இதுதான் ஃப்ரேஸ். ஓகேவா? நம்ம சகினா சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, அதாவது இதுல நம்ம இதுக்கு முன்ன பார்த்ததுல மெயின் கிளாஸ் முன்ன வந்தது, ஃப்ரேஸ் முன்னாடி வந்தது. ஆனா இந்த டைப் 7ல ஃப்ரேஸ் முன்ன வந்திருக்கு, மெயின் கிளாஸ் முன்னாடி வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ரேஸ் முன்னாடி வந்துன்னு வச்சுக்குவேன். அப்ப இங்க இருக்கிற அட்ஜெக்டிவ் நவுன் மாத்த வேண்டி வரும். ஓகேவா? ஏன்னா மெயின் கிளாஸ் இண்டஸ்ட்ரியஸ்மா. ஓகே சார். ஆமா, இண்டஸ்ட்ரியஸ். அவர் வந்து தொழில் நிறுவனம் மட்டும் இல்ல, புத்திசாலியும் கூட. அதான் மீனிங். அவர் வந்து ஹி இஸ் ஆல்சோ இன்டெலிஜென்ட் பிசைட்ஸ் பீயிங் இண்டஸ்ட்ரியஸ். இப்படி மாத்தி சொல்லலாம். ஹி இஸ் ஆல்சோ இன்டெலிஜென்ட் பிசைட்ஸ் பீயிங் இண்டஸ்ட்ரியஸ். ஓகேவா? சிம்பிள் இருக்கு. என்ன செய்யறத நம்ம காம்ப்ளெக்ஸா மாத்துறோம். காம்ப்ளெக்ஸா மாற்றும் போது என்ன செய்யறோம்? இந்த பீயிங் அப்படின்றத எடுத்துட்டு அவங்க பியூர் போடுறோம். என்ன பியூர் அப்படின்னா, இந்த மெயின் வெர்ப்ல என்ன பியூர், பிரசன்ட் பியூர் வந்து பிரசன்ட் போடணும், பாஸ் இருந்தா பாஸ் போடணும். இங்க ஈஸ்ன்றது பிரசன்ட்னால இங்க பிரசன்ட் தான் போடணும். ஹி இஸ் இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்னு போடணும். ஓகேவா? ஹி இஸ் இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்னு. அப்ப நம்ம மாத்தணும்னு எப்படி இருக்கும் பாருங்க. பட் நாட் ஓன்லி பட் ஆல்சோ போடுறோம் பாருங்க. ஹி இஸ் நாட் ஓன்லி இண்டஸ்ட்ரியஸ் பட் ஆல்சோ இன்டெலிஜென்ட். அந்த ஹி இஸ் போடலாம், போடாமல் விட்டுறலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போட்டாலும் தப்பு இல்லை. He is not only industrious but he is also intelligent அப்படியும் போடலாம். இல்ல நான் படிக்கும் பாரு, he is not only intelligent but also intelligent. ஓகேவா? he is not only industrious but also intelligent. அதுவும் ரைட் தான். he is not only industrious but he is also intelligent. ரெண்டுமே சரிதான். ஓகேவா? இது உங்களுக்கு புரியுது அப்படின்னா, அதாவது என்ன செய்யறோம்? பீயிங் எடுத்துறோம், எடுத்து ஈஸ் போடுறோம். இந்த இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்றது கவனிமா, இண்டஸ்ட்ரியஸ் முன்னாடி நாட் ஓன்லி போடுறோம், இன்டெலிஜென்ட்க்கு முன்னாடி பட் ஆல்சோ போடுறோம். வீட் பண்ணிக்குமா, பேசாத. அடுத்து பாருங்க, அதாவது கவனிங் மீண்டும் பாருங்க. இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்றது நம்ம 2 வகையில் இருக்காரு. ஒன்னு இண்டஸ்ட்ரியாவும் இருக்காரு, இன்டெலிஜென்ட் இருக்காரு. அப்ப இண்டஸ்ட்ரியஸ் முன்னாடி நாட் ஓன்லி போடுறோம், இன்டெலிஜென்ட்க்கு முன்னாடி பட் ஆல்சோ போடுறோம். இது காம்ப்ளெக்ஸ். காம்பவுண்ட்ல பாருங்க, பட் ஆல்சோ எடுத்துறோம். எடுத்தோம் அப்படின்னா he is industrious and intelligent. அவர் வந்து இண்டஸ்ட்ரியஸ் மட்டும் இல்ல, இன்டெலிஜென்ட்டாவும் இருக்கான்றதுதான் காம்பவுண்ட். பாருங்க, இது கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. பிசைட்ஸ் பீயிங் இண்டஸ்ட்ரியஸ், he is also intelligent. இதுல என்ன செய்யணும் அப்படின்னா, பீயிங் இருக்கு இல்லையா, அதை என்ன செய்யறோம்? ஈஸ் போட்டுக்கிறோம். இண்டஸ்ட்ரியஸ் முன்னாடி நாட் ஓன்லி போட்டுக்கிறோம். அதே போல இன்டெலிஜென்ட்க்கு முன்னாடி பட் ஆல்சோ போட்டுக்கிறோம். இங்க he is சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காம்பவுண்ட் போட்டோம்னா he is industrious and intelligent. இங்க இண்டஸ்ட்ரியஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்ற நம்ம அண்டு போட்டுக்கிறோம். அண்டு போட்டோம், அண்டு போடலாம், as well as போடலாம். as well as போட்டோம்னா he is industrious as well as intelligent. ஓகே, சரிமா? நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து மீட்டிங், அதாவது கிளாஸ் கட் ஆச்சுன்னா நீங்க மீண்டும் என்ன செய்றீங்க? லிங்க் ஓபன் பண்ணி நீங்க உள்ள வந்துருங்க. அடுத்து பாருங்க, சிம்பிள் பாருங்க. பிசைட்ஸ் ஆன் சண்டேஸ் he met his friend on holidays. என்ன வெர்ப்னா மெட் வெர்பா கொடுத்திருக்காங்க பாருங்க. மெட்ன்ற வெர்பா கொடுத்திருக்காங்க. அப்போ சண்டேவுலயும் ஃப்ரெண்ட பாக்குறாரு, ஹாலிடேஸ்லயும் ஃப்ரெண்ட பாக்குறாரு. ஓகேவா? பிசைட்ஸ் ஆன் சண்டேஸ் he met his friend on holidays. இல்ல கவனிமா, பிசைட் எஸ் ஒன்னு இல்லைங்க, வருமா கூடாதா?
இங்க கண்டிப்பா எஸ் வரணும். எஸ் போடாம இருக்குது. எஸ் ஏத்திக்கலாங்க. ஓகே. பாருமா, மீட் பண்ணிக்குமா. நீங்க மீட் பண்ணாம இருக்கிறது லேட் ஆகுதுமா. Besides on Sundays, he met his friend on holidays. இப்போ என்ன அப்படின்னா இங்க வந்து வெர்ப் வந்து மெட்னு இருக்கு பாருங்க. சார் சொல்லுமா. சார் ஒரு டவுட் சார். என்ன டவுட்மா? சார் இங்க சிம்பிள் 7th டைப்ல besides plus verb plus ing இருக்குதானே சார். ஆனா இங்க verb கூட ing இல்லையே சார். செகண்ட்லியா அன்மியூட் பண்ணிக்குமா. பார்த்தோம்னா இப்போ வந்து இங்க ஈஸ் கொடுத்துருக்காங்க, இங்க ஈஸ் இல்ல, அவ்வளவுதான். இங்க வெர்ப் மெட்டாத சொல்ல வந்து சார் இல்ல சார் verb plus ing ன்னு இருக்கு சார் ஃபார்ம்ல. ஆனா இங்க verb plus ing இல்லன்னு சொன்னாங்க. அதுவும் வரும், இல்லாம வரலாம். அப்புறம் பி வெர்ப் சைஞ்ச் இருக்குல்ல, இந்த பீயிங் இருக்குல்லமா இருக்கு சார். வெர்ப் சைஞ்சது, வெர்ப் சைஞ்சது. ஓகேவா. வெர்ப் சைஞ்சு வரலாம், வராம இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்ல. இதை பாரு வெர்ப் ஏன் வரல அப்படின்னா அந்த இடத்துல மீட் இங்க வந்துருக்கு பாரு. வெர்ப் மீட் வந்திருக்கு இல்லையா, மெட் வந்திருக்கு இல்லையா. அந்த மெட்ன்றது ஆமா மெட் வரனால இங்க இது வந்து கிளாஸா வந்துருச்சுங்க. இங்க வந்து ஃப்ரேஸா இருக்கு. ஃப்ரேஸ்ல கண்டிப்பா ஐஞ்சு வரும். ஃப்ரேஸ்ல ஐஞ்சு வரும் இந்த இடத்துல. ஒரே புரியுதா உங்களுக்கு அப்படின்னு. பட் இங்க வந்து என்ன வந்திருக்கு, இங்க கிளாஸ்ல வெர்ப் வந்திருக்கு, ஃப்ரேஸ்ல வெர்ப் வரல. ஃப்ரேஸ்ல வெர்ப் வந்தா வெர்ப் ஐஞ்சு வரும், இல்ல வராது. முன்னே சொன்ன உங்களுக்கு வெர்ப்ல ஐஞ்சு வரலாம், வராம இருக்கலாம். ஓகேவா. இப்போ பிசைட்ஸ் ஆன் சண்டே ஹி மெட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆன் ஹாலிடே. இது வந்து சிம்பிளா இருக்கு. இதை மாத்தும் போது என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது அவன் சண்டேலும் மெட் பண்றான், சந்திக்கிறான், ஹாலிடேவும் சந்திக்கிறான். ஓகேவா. அப்ப ஹி மெட் என்ன செய்யும், நம்ம வந்து மாத்தி போடுறோம் பாருங்க. ஹி மெட் ஹிஸ் ஃப்ரெண்ட் நாட் ஓன்லி சண்டேஸ் பட் ஆல்சோ ஆன் ஹாலிடேஸ். பாருங்க இந்த மெயின் கிளாஸ் இருக்கு இல்லையா, மெட் மெயின் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த மெயின் கிளாஸ் முன்னாடி போடுறோம், முன்னாடி போட்டு எழுதுறோம். ஹி மெட் ஹிஸ் ஃப்ரெண்ட் இல்லையா, மெட் ஹின்ற சப்ஜெக்ட், மெட்ன்றது வெர்ப். ஹிஸ் ஃப்ரெண்ட் நாட் ஓன்லி சண்டேஸ், சண்டேஸ் மட்டும் இல்லாம ஆனா ஹாலிடேஸ்லும் வந்து சந்திக்கிறான் அப்படின்றது கொடுக்குறாங்க. அப்ப என்ன செய்யறோம், இங்க சண்டேஸ் ஹாலிடேஸ் ரெண்டு இருக்கு. சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியஸ் இருக்கு இல்லையா, இண்டஸ்ட்ரியஸ் முன்னாடி நாட் ஓன்லி போடுறோம், இண்டஸ்ட்ரியலுக்கு முன்னாடி பட்டல்ஸ் போடுறோம். அதே போல இங்க சண்டேவுக்கு முன்னாடி நாட் ஓன்லி போடுறோம், ஹாலிடேவுக்கு முன்னாடி பட்டல்ஸ் போடுறோம். போட்டோம்னா ஹி மெட் ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படி போட்டுக்கிறோம். ஹி மெட் ஹிஸ் ஃப்ரெண்ட் நாட் ஓன்லி சண்டேஸ் பட் ஆல்சோ ஆன் ஹாலிடேஸ். இது ரெண்டு டைப் கொடுத்துருக்கேன். ஒரு டைப் வந்து பீயிங் டைப், இன்னொன்னு ஃப்ரேஸ்ல பீயிங் வந்திருக்கு. இதுல ஃப்ரேஸ்ல எந்த வரைக்கும் வரல அப்படி கொடுத்துருக்கேன். இதுல என்ன அப்படின்னா இந்த பிசைட்ஸ் நாட் ஓன்லி ஆஸ் வெல் அஸ்ல டூ டைப்ஸ், ரெண்டு வகையான விவரம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு வகையான விவரம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு வகையான விவரங்கள் நாம் செய்யும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிக்கணும். நீங்க என்ன எப்படி கவனிக்கணும் அப்படின்னா நாட் ஓன்லி ஒரு விவரத்திலையும் பட் ஆல்சோ இன்னொரு விவரத்திலையும் போடணும். அதே போல வந்து ஆஸ் வெல் அஸ் போடலாம், அண்ணும் போடலாம். ஓகேவா. இதுல காம்பவுண்ட் பாருங்க. காம்பவுண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா ஹி மெட் ஹிஸ் ஃப்ரெண்ட், மெட் ஹிஸ் ஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ் ஆஸ் வெல் அஸ் ஹாலிடேஸ் வரும். பாருங்க ஹி மெட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆன் சண்டேஸ் ஆஸ் வெல் அஸ் ஹாலிடே. ஓகேவா. அண்டு போடலாம், ஆஸ் போடலாம். அவன் சண்டே மட்டும் சந்திக்கல, ஹாலிடேஸ்லாம் சந்திக்கிறான்னு வரும். ஹி மெட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆன் சண்டேஸ் ஆஸ் வெல் அஸ் ஹாலிடேஸ். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிசைட்ஸ் நாட் ஓன்லி பட் ஒரு சில மீண்டும் சொல்றேன், ரெண்டு விவரங்கள் கொடுப்பாங்க. ஓகேவா. அந்த ரெண்டு விவரத்தையும் நம்ம ரெண்டு விவரம் அப்படின்னு சொன்னோம்னா சிம்பிள்ல நம்ம பார்க்கும்போது பிசைட்ஸ் போடுறோம், காம்ப்ளெக்ஸ்ல போடும்போது ஒரு விவரத்துக்கு முன்ன நாட் ஓன்லி போடுறோம், இன்னொரு விவரத்துக்கு முன்னாடி பட்டல்ஸை போடுறோம். அங்க என்ன வெர்பு கொடுத்துருக்காங்களோ அந்த வெர்பு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க மெட்ன்ற வெர்பு கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். காம்பவுண்ட்ல ரெண்டு விவரத்துக்கு முன்னாடி ரெண்டு விவரத்துக்கு மத்தியில இன் பிட்வீன்ல அண்டு போடலாம், ஆஸ் வெல் அஸ் போடலாம். ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இது நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்தது உங்களுக்கு வந்து ஓகேமா பாருமா எக்ஸசைஸ் பார்க்கலாம். இது பாருங்க காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கேன். ஹி நாட் ஓன்லி எஜுகேட்டட் இஸ் நெஃப்யூ பட் ஆல்சோ செட்டிங் அப் இன் பிசினஸ். நெஃப்யூ வந்து படிக்க மட்டும் செய்யல, பிசினஸும் வச்சு கொடுத்தாரு. என்ன பண்ணார் அப்படின்னா எஜுகேட்டடா பண்ணாரு. எஜுகேட்டட் இஸ் நெஃப்யூ பட் ஆல்சோ செட்டிங் அப் இன் பிசினஸ். அவர் வந்து அவர் நெஃப்யூ வந்து படிக்க மட்டும் வைக்கல, பிசினஸும் அமைச்சு கொடுத்தாரு அப்படி அர்த்தம். இது சிம்பிளா மாத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அங்க என்ன வெர்பு பாருங்க, வெர்பு அங்க இருக்கு பாருங்க. செட் இருக்கா, செட் இருக்கு, ரெண்டு இருக்கு பாருமா. எஜுகேட்டடும் வெர்பு தான், ரெண்டு வெர்பு வருதுல, செகண்ட் ரெண்டு வெர்பு வருதுமா. அப்ப என்ன செய்யும் நாம வந்து பட் ஆல்சோ பாருங்க
he educated. அப்போ என்ன வருது? He not only educated his nephew, but also setting besides போறோம். Besides he educated his nephew. வருமா? இருக்கு இல்லையா? அப்போ educated வருது இல்லையா? என்ன செய்வோம்? ING போட்டுக்கிறோம். என்ன போட்டுக்கலாம்? ING நம்ம விஷ்ணுபிரியா கேட்ட மாதிரி இங்க ING போட்டுக்கிறோம். Besides educating his nephew, புரியுதா? He setting him up in business. சிம்பிளை பொறுத்த வரைக்கும் அப்படி வரும். சிம்பிள் மீன் சொல்ல பாருங்க. ஓகேவா? பிசைட்ஸ் எஜுகேட்டிங் ஹிஸ் நெஃப்யூ. என்ன வருது வருதுங்க? எஜுகேட் வருது இல்லையா? ஐஎன்ஜி போட்டுக்கலாம். எஜுகேட்டிங் ஹிஸ் நெஃப்யூ. ஓகேவா? பட்டல்ஸ் எடுத்துறோம். ஹி இங்க சி போட்டுக்கலாம். ஹி செட்டிங் அப் இன் பிசினஸ். வேணும் சொல்ற பாருங்க. பிசைட்ஸ் எஜுகேட்டிங் ஹிஸ் நெஃப்யூ, ஹி செட்டிங் அப் இன் பிசினஸ். ஓகே, இது வந்து சிம்பிள். இதை காம்பவுண்டா மாத்தணும்னா he educated his nephew and setting him up in business. அவ்வளவுதான். நாட்டும் எடுத்துறோம். he educated his nephew and setting him up in business. புரியுதா உங்களுக்கு? இந்த இது வந்து புரியுதா உங்களுக்கு? ஆன்சர் கொடுக்கல, நான் சொல்றதா ஆன்சர் உங்களுக்கு. மீண்டும் சொல்ற பாருங்க. காம்ப்ளெக்ஸ் நம்ம சிம்பிளா மாத்தும் போது besides educating his nephew, he setting him up in business. இது சிம்பிள். காம்பவுண்ட்ல பொறுத்த வரைக்கும் ஓகேவா? he educated his nephew and setting him up business. புரியுதா உங்களுக்கு? எப்படின்னு செகண்ட் பாருங்க. சிம்பிள் பாருங்க. besides robbing the poor child, he also murdered. besides robbing the poor child, he also murdered her. அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யறோம்? காம்ப்ளெக்ஸா மாத்தணும். besides எடுத்துறோம். he not only robbed the poor child and also he murdered her. மீண்டும் சொல்ல பாருங்க. நம்ம வந்து இது காம்ப்ளெக்ஸா மாத்தணும்னா he robbingன்றது ராப்னு மாத்திக்கிறோம். எப்படி எஜுகேட்டிங் மாத்தணும் அதே போல ராப்னு மாத்திக்கிறோம். he not only robbed the poor child, ஓகேவா? not only but also he murdered her. மீண்டும் சொல்ற என்னது நான் சொல்றது காம்ப்ளெக்ஸ் பாருங்க. he not only robbed the poor child but also he murdered her. இது காம்ப்ளெக்ஸ். இதை காம்பவுண்டா மாத்தணும்னா he robbed the poor child as well as he murdered her. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆல்சோ எடுத்துறோம். மீண்டும் பாருங்க. காம்பவுண்ட் வந்து he robbed the poor child as well as he murdered her. அண்டு போட்டோம்னா he robbed the poor child and he murdered her. ஓகே, இன்னொன்னு பாருங்க. it is a theoretical matter as well as a practical one. இது காம்பவுண்ட்ல கொடுத்திருக்கேன். it is a theoretical matter as well as a practical one. இது காம்ப்ளெக்ஸா மாத்தலாம். எப்படி மாத்தலாம் அப்படின்னா, இப்போ as well as எடுத்துறோம். காம்ப்ளெக்ஸா மாத்துறதுக்கு not only போட்டுருவோம். it is not only a theoretical matter but also a practical one. பாருமா, it is not only a theoretical matter but also a practical one. காம்ப்ளெக்ஸ்ல it is not only a theoretical matter but also a practical one. சிம்பிளா போட்டோம்னா besides a theoretical matter, it is a practical one. இந்த it is எங்க போடும் அப்படின்னா இங்க practical வந்துரும். besides a theoretical matter, ஓகேவா? besides a theoretical matter, okay, it is a practical one. அந்த it is எங்க வந்துரும்? இங்க முன்னாடி phrase வந்து பின்னாடி கிளாஸ் வரும். phrase எல்லாம் நம்ம இட்டு போடக்கூடாது. கிளாஸ்ல இட்டு போட்டுக்கலாம். அப்ப என்ன வரும்? besides a theoretical matter, okay, it is a practical one. இது கொஞ்சம் சிரமமா இருக்கும். நீங்க மேற்கொண்டு எல்லாம் பாருங்க. நிறைய பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு மீண்டும் வீடியோ பாருங்க. நீங்க இப்போ இதுல டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எப்படி வந்தது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்க புரிஞ்சுக்கணும். பிசைட்ஸ் வந்தா சிம்பிள், நாட் ஓன்லி பட் ஆல்சோ அண்ட் ஆஸ் வெல் அஸ். இது எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒவ்வொன்றிலும் 2 மேட்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லுமா சார். இந்த மூணாவது மட்டும் ஏய் கீதா. சாரி சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கவனிமா. இப்போ பாருங்க, அதாவது நான் இதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 2 விவரம் கொடுப்பாங்கம்மா. 2 மேட்டர்ஸ் 2 விவரம் கொடுப்பாங்க. ஒரு விவரத்துக்கு முன்னாடி நாட் ஒன்லி போடுறோம், இன்னொரு விவரத்துக்கு முன்னாடி பட்டல்ஸ் போடுறோம். இதுல பாருங்க, அதில் வெர்பு வரலாம். ஓகேவா? அப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பாருங்க. எஜுகேட்டட் ஹிஸ் நெஃப்யூன்றது விவரம், ஒரு செட்டிங் அப் பிசினஸ்ன்ற இன்னும் வரும். அப்போ எஜுகேட்டட் முன்னாடி நாட் ஒன்லி போடுறோம், இதுக்கு பட்டல்ஸ் போடுறோம். இது எதுக்கு அப்படின்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ். காம்பவுண்ட் நெஃப்யூ அப்படின்னா நாட் ஒன்லி பட்டல்ஸ் எடுத்துட்டு சென்ட்ரல் அண்டு போடுறோம். பாருங்க, he educated his nephew and setting up in business. அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை.
சப்ஜெக்டும் போடலாம், ஹீ போடலாம். ஓகேவா? இது வந்து காம்பவுண்ட். சிம்பிள் என்ன செய்யணும் அப்படின்னா, எஜுகேட்டட் இருக்கு இல்லையா? இதை ஐஎன்ஜி மாத்திக்கலாம். பிசைட்ஸ் எஜுகேட்டிங் இஸ் நெஃப்யூ. ஓகேவா? பிசைட்ஸ் போடுறோம் இல்லையா? பிசைட்ஸ் ஹி செட்டிங் அப் பிசினஸ். அவ்வளவுதான். ஒன்றும் ரொம்ப சிம்பிள், ஒன்றும் கஷ்டமா இருக்காது. எஜுகேட்டட் அப்படின்றது ஐஎன் சேர்த்திக்கிறோம். பிசைட்ஸ் எஜுகேட்டிங் இஸ் நெஃப்யூ ஹி செட்டிங் அப் இன் பிசினஸ். இல்லை ஹி வரக்கூடாது இல்லையா? சிம்பிள்ல வந்து எஜுகேட்டிங் போடும்போது சப்ஜெக்ட் வரக்கூடாது. அதே போல இது பாருங்க, சிம்பிளா கொடுத்துருக்கு. காம்ப்ளெக்ஸ் மாற்றும் போது ராப்னு போடுறோம். யாரு? ஹி. ஹி நாட் ஓன்லி ராப்டு த புவர் சைல்டு பட் ஆல்சோ ஹி மர்டர்ட் ஹர். ஓகேவா? காம்பவுண்ட மாற்றும் போது ஹி ராப்டு த புவர் சைல்டு as well as he murdered her ஆல்சோ எடுத்துடுறோம். இதுல பாருங்க, இட் இஸ் தியரிட்டிக்கல் மேட்டர் as well as a practical one. ஓகேமா? இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ்ல போடும்போது it is not only a theoretical matter but also a practical one. it is கூட போடலாம். it is a practical one. தவறு ஒன்றும் இல்லை. சிம்பிளா மாத்தும் போது besides போடுறோம். besides இங்க it is இருக்கு இல்லையா? is a being மாத்திக்கிறோம். besides being a theoretical matter, it is a practical one. இங்க it is ல is இருக்குல்லமா? is இருக்கு இல்லையா? is a being மாத்திக்கிறோம். Yes, sir. besides being a theoretical matter, ஓகேவா? it is a practical one. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஒன்றும் கஷ்டமே இல்லை. புதுசா இருக்க ஒழிய உங்களுக்கு இந்த மாதிரி பிசைட்ஸ்ல இந்த மாதிரி இந்த ஆஸ்வெலஸ்ல ரெண்டு விவரம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு விவரத்தையும் முதல் விவரத்துல வந்து காம்ப்ளெக்ஸ் பட்டல்ஸ் நாட் ஓன்லி போட்டு அப்புறம் பட்டல்ஸா போடுறோம். அதை எடுத்து அதை கேன்சல் பண்ணிட்டு அண்டு ஆஸ்வெலஸ் போட்டு அது காம்பவுண்ட் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? இப்போ நம்ம பாக்குறது வந்து ஓகே. 7:13 ஆயிடுச்சுமா. இன்னும் 2 நிமிஷம் வந்து நம்ம பண்ண முடியாது. அதனால இதோ நம்ம நிறுத்திக்கலாம். இதோ நம்ம வந்து கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே சார். கவனிமா, நான் வந்து உங்களுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அனுப்புறேன். அதே சமயத்துல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி அனுப்புறேன். இந்த வீடியோ நல்லா பாருங்க, பலமுறை பாருங்க, புரிஞ்சுக்கங்க. டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா? டவுட் இருந்தா என்னோட நம்பர் இருக்கு, டவுட் நம்பர்ல நீங்க கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் என்ன அப்படின்னா, நீங்க பிடிஎஃப்ல எக்ஸஸ் கொடுப்பேன். அந்த எக்ஸஸ் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க ஆன்சர் பண்ணி உங்களுடைய இங்கிலீஷ் மிஸ்ஸுக்கு இங்கிலீஷ் வச்சு அனுப்புங்க. எனக்கு அனுப்ப நானும் திருத்தி கொடுக்குறேன். ஆனா என்னன்னா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த என்னைக்கு கிளாஸோ அன்னைக்கு அனுப்பாதீங்க. ஒரு நாள் கேப் தரல. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே, சண்டே கிளாஸ் வைக்கலாமா என்னவா? சொல்லுங்கம்மா. சரிம்மா, சண்டே கிளாஸ் உண்டு. அப்போ சாட்டர்டே ஒன் டே லீவ் தானே, அன்னைக்கு நீங்க வந்து எக்ஸஸ் அனுப்புங்க. சண்டே அனுப்பாதீங்க. ஒன் டே உங்களுக்கு கேப் கொடுக்குறேன். அந்த ஒன் டே கேப்ல நீங்க என்ன செய்யணும், எனக்கு எக்ஸசைஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புங்க. என்னைக்கு கிளாஸ் இருக்கோ அன்னைக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா அன்னைக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்றதுனால அன்னைக்கு என்னால வந்து கரெக்ஷன் பண்ண டைம் இருக்காது எனக்கு. இன்னைக்கு ஃப்ரைடே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னைக்கே நான் வந்து நைட்டு இன்னைக்கே உங்களுக்கு வீடியோவும் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். நாளைக்கு இந்த எக்ஸசைஸ்க்கு நீங்க என்ன செய்றீங்க, ஆன்சர் நாளைக்கு அனுப்புங்க. நெக்ஸ்ட் டே சண்டே வந்து உங்களுக்கு கிளாஸ் உண்டு. ஓகேவா? ஓகே சார். Thank you sir. Thank you students. Thank you sir. Thank you மா. நீங்க எல்லாம் பாத்து. Thank you sir.